குடமிளகாய் வச்சு இட்லி தோசைக்கு எப்படி சட்னி பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடமிளகாய், 2 நாட்டு தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் அளவுக்கு வெங்காயம், 6-7 காஞ்ச மிளகாய், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சம் புளி, ஒரு கட்டு கொத்தமல்லி. இந்த சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம வதக்கி அரைக்கும் போது சில பேர் பெருசு பெருசாக கட் பண்ணும்போது உள்ள இருக்க லேயர்ஸ்லாம் சரியாக வதங்காது. அதுக்கு அது இந்த சட்னிக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸஸாக வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகாய். இந்த குடமிளகாய் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உள்ளே இருக்கிற விதைங்கள்லாம் அப்படியே போட்டுருவாங்க. அது இந்த சட்னிக்கு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனால் இந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் மட்டும் எடுத்து வெங்காயம் எந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணமோ அதே அளவுக்கு குடமிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி, அந்த 2 தக்காளியை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிங்களோ அதே அளவுக்கு மீடியம் சைஸஸாக தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து தேங்காய் துருவி எடுத்தாச்சு. கொத்தமல்லி அந்த தண்டோடு போடுங்க. அப்போ தான் இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கடாய் நல்லா சூடேறட்டும். சூடேனது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பொருளையும் ஒன்றா போட்டுருங்க. அதாவது தக்காளி, வெங்காயம், தேங்காய், குடமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலே வதக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் மிச்சம் அடுத்து இந்த கொத்தமல்லி, மிளகாய் வத்தல், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த தண்ணி ஏன்னா அந்த நம்ம உப்பு போட்டோன்னே இந்த தண்ணிலாம் காய்கறியிலேருந்து விட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா சுண்டை வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சட்னி இந்த வதக்கின பொருள் எல்லாத்துக்குமே அரைக்கும் போது சூடாக போடாதீங்க. நல்லா ஆறட்டும். ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இதுக்கு ஊற்ற வேணாம். ஸோ இந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம அரைச்சிடுவோம். ஸோ இதை நல்லா திக்காக அரைக்கணும். அதே மாதிரி குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் இந்த சட்னியோட டெக்ஸ்டர் அது அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாய் சட்னி ரெடி. இதுக்கப்புறம் தாளிப்பு எவ்வளோக்களோ தாளிப்பு நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு இந்த சட்னியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து சட்னியில் கொட்டிட்டிங்க அப்படின்னா சுவையான குடமிளகாய் சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சட்னி ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.